Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யூனிட் 6 டாபிக்ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல 4வது லெசன்ல தமிழக கலைகள்ங்கற பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். சிற்ப கலைகள் பார்க்க போறோம். ஸ்கல்ப்சர். சோ இதுக்கு சிற்ப கலைக்கான ஆங்கில சொல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்கல்ப்சர். ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல எப்படி சிற்பக்கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது அமைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சிற்பக்கலையாக தோன்றுச்சு. ஓகேவா? இந்த நடுக்கல் பத்தின குறிப்புகள் எந்தெந்த நூல்ல இருக்குன்னா தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு இந்த நூல்கள்ல இருக்கு. நடுக்கல்னா என்ன? போர்ல இறந்து போன வீர மரணம் அடைஞ்ச இல்ல மக்களுக்காக உயிர் துறந்த வீரனோட நினைவாக அவனோட பேரு அவனோட பெருமையை எழுதி ஒரு கல்லா நட்டு வைப்பாங்க. அண்ட் அதை வந்து வழிபடுவாங்க. அதுதான் வந்து நடுக்கல். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு வீரக்கல், நினைவுக்கல் அப்படின்னு சொல்லி வழக்கத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா களிமண்ணால உருவங்கள் செய்யறது, மனிதரோட உருவம், விலங்குகளோட உருவம் செஞ்சு அதை வழிபட்டு வந்திருக்காங்க. அதை வந்து கதிரை எடுப்பு இல்லைன்னா உருவாரம் அப்படின்னு சொல்லி அரைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் களிமண்ணுக்கு அப்புறம் கல்லுக்கு வந்திருக்காங்க. கல்லை வச்சு சிற்பம் செய்யற மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் உலோகத்தை வச்சு அதன் மூலமா உருவங்களை உருவாக்குற படிம உருவங்கள் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சிற்பக்கலையோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சங்க காலத்துல மரச்சிற்பங்கள், மரத்திலான ஆன சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பரிபாடல் நூல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கொற்கை, அரிக்கமேடு, உறையூர் இந்த இடங்களில் எல்லாத்துலயுமே அகழாய்வு நடத்திருக்காங்க இல்லையா, அதுல சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் மூலமா தான் சங்க காலத்துல சிற்பக்கலை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை வந்து இந்திர விழாவில் கூடிய மக்கள் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை காப்பியத்துல கூறியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? சுதை சிற்பங்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த சிற்பத்தை செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு என்ன பேரு வச்சிருக்காங்கன்னா மண்ணீட்டாளர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ணீட்டாளர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சிற்ப கலைஞர்களுக்கு பேர் வந்து மண்ணீட்டாளர். இது எந்த நூல் கூறுதுன்னா மணிமேகலைங்கிற நூல்ல கூறப்பட்டிருக்கு. அடுத்து சுதை என்பது, சுதைனா என்னன்னா சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சு வச்சிரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வாங்க. களிமண் மாதிரி செய்யறாங்க. அதுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க? சுண்ணாம்போட கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு சேர்த்து ஒரு களிமண் மாதிரி உருவாக்கி அதை வச்சு உருவங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி யாரு குறிப்பிடுறாங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்து சிற்பங்களுக்கு வர்றாங்க. எப்படி வந்து சிற்பங்கள் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லு, சுதை அதாவது சுண்ணாம்பு காரை, மரம், மெழுகு, அரக்கு, தந்தம், உலோகம் இது எல்லாத்தையும் வச்சு சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பங்களை வந்து புடைப்பு சிற்பங்கள், தனிச்சிற்பங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. புடைப்பு சிற்பங்கள்னா என்னன்னா அதாவது முன்னாடி அதோட உருவம் தெரியும், அந்த அளவுக்கு புடைப்பாக இருக்கும். அதனால இது புடைச்சிற்பங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. உருவத்தோட முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் முழுதும் தெரிகிறது வந்து வடித்தல் அந்த வடித்தல் தனிச்சிற்பம் எனப்படும். ஓகேவா? புடைச்சிற்பங்கள்னா முன்பகுதி மட்டும் தெரியும், தனிச்சிற்பங்கள்ல வந்து முன்புறமும் பின்புறமும் தெரியும். அடுத்து தமிழகத்தில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்கள், தனிச்சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. சுவர் புடைப்பு சிற்பம்னா இந்த முன்னாடி பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதே இது தனிச்சிற்பம்னா முன்பகுதியும் தெரியும், பின்பகுதியுமே தெரியும். இதோட எடுத்துக்காட்டுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுந்தர வரதராஜர பெருமாள் கோயில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளது. அப்புறம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், காஞ்சி பாண்டவதூத பெருமாள் இது எல்லாமே சுதையால செய்யப்பட்டது. கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை வந்து யாருடைய காலத்துல வந்திருக்கு அப்படின்னா பல்லவர் காலத்துல. உலோகத்தால சிற்பம் அமைக்கும் முறை வந்து சோழர் காலத்துல, பிற்கால சோழர் காலத்துல பின்பற்றப்பட்டது. அடுத்து பிரதிமைகள் அப்படின்னா என்னன்னா தனிப்பட்ட ஒருத்தரோட உருவ அமைப்பு இருக்கிற மாதிரி சிற்பங்கள் செய்யறது வந்து பிரதிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர மாதிரியே உருவங்கள் செய்யறது. இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்லவ அரசர் உருவங்கள் அப்படின்னு
ஃபர்ஸ்ட் இந்த பிரதிமைகளை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலோகத்தினால பிரதிமைகள் அமைக்கக்கூடிய வழக்கம் வந்து சோழர் காலத்துல உருவாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உலோகத்தினால் செய்யப்பட்ட பிரதிமை. அடுத்து பல்லவர் காலம். ஸோ பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்ல வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வாயிற்காவலர்களோட உருவங்களை வந்து புடைப்பு சிற்பமாக செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் தமிழகத்துல காணப்படக்கூடிய முதல் கற்சிற்பம். ஓகேவா? ஒரு வாயில் காவலருடைய உருவத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன அழைக்கப்படுதுன்னா துவார பாலகர்கள். அவர்கள் வந்து துவார பாலகர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல உருவாக்கப்பட்டது. அடுத்து பல்லவர் காலத்துல கடவுள மாதிரியே அரசன் அரசியோட உருவங்களை ரொம்ப உயரமா செதுக்கக்கூடிய வழக்கம் வந்து இருந்திருக்கு. இது வந்து பல்லவர் கால சிற்பம். மாமல்லபுரத்துல உள்ள கோவர்த்தன மலையில உள்ள மண்டபத்தின் பக்கத்துல வந்து 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை இருக்கு. இதுல வந்து அதுல வந்து இயற்கையாவே ஒரு பள்ளம் இருக்குமா. அந்த பள்ளத்தை அப்படியே வச்சு தன்னுடைய கற்பனையில கலந்து பகீரதன் தவம் அப்படிங்கிற ஒரு சிற்ப தொகுதியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கங்கை பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் காட்சியும் அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அந்த பாறையில வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பல்லவர்கள் காலத்துல நடந்தது. நாமக்கல்லில் உள்ள மலைக்கோட்டையின் இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்கள் வந்து காணப்படுது. அதாவது ஒரே மலையில 2 குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இதோட சிறப்புன்னு சொல்றாங்க. எங்க? மலையின் கிழக்கு பகுதியில், அதாவது இந்த நாமக்கல்ல உள்ள மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயில்ல. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்தபூர் மாவட்டத்தில் லெபாசிங்கிற ஊர்ல நந்தி சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதே ஒரே கல்லுல. ஸோ இந்த நந்தி சிற்பம் வந்து ஒரே கல்லுல வடிவமைக்கப்பட்டதுன்னு சொன்னா, இது உலகத்திலே இருக்கக்கூடிய நந்தியிலேயே மிகப்பெரிய நந்தி இதுதான் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா ஆந்திரா அனந்தபூர்ல இருக்கு. அடுத்து சோழர் காலத்துக்கு வர்றோம். ஸோ தமிழகத்துல மட்டும் இல்லாம கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த காலத்திலையும் அந்த காலத்திலே சிற்பக்கலை வந்து வளர்ந்திருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட தெற்கு நோக்கிய வாயிலின் கீழ்ப்புறம் புத்தரோட சிற்பம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் விமானத்தின் வலப்பக்கம் வந்து சமணர் உருவங்கள்லாம் இருக்கு. இந்த கோயிலோட நந்தி சிற்பம் வந்து இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்கள்ல 2வது பெரிய சிற்பம். முதல் பெரிய சிற்பம் எதுன்னு பார்த்தோம், அந்த ஆந்திராவோட அனந்தபூர்ல இருக்கக்கூடியது. சண்டேச அனுகிரக மூர்த்தி படம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட உயரம், அதாவது இந்த சிற்பங்களோட உயரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அடி நீளம், அப்புறம் 19.5 அடி அகலம் உடையது. ஓகேவா? ஸோ உயரம் 12 அடி, நீளம் 19.5, அகலம் வந்து 8.25 அடி. 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் கோயிலின் நாயன்மார்களின் வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் கோயில 90 சிற்பங்கள் இருக்கு. நாயன்மார்களோட வாழ்க்கையை குறிக்கும் 90 சிற்பங்கள். இது தஞ்சாவூர் நந்தி. அடுத்து செப்பு திருமேனிகளின் காலம். ஸோ இது வந்து செப்பு திருமேனிகள் அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் உலகுக்கு வழங்கிய ஒரு நன்கொடை அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலோக சிற்பங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத, அதுதான் செப்பு திருமேனிகள். உலோக சிற்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த நூலின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்னா மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை. ஸோ இந்த நூல்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம் தான். ஓகேவா? ஸோ செப்பு திருமேனிகள்னாலே சோழர்கள் ஞாபகம் வரணும். அண்ட் விஜயாலயன், பராந்தகன், செம்பியன் மாதேவி, முதலாம் ராஜராஜன் இவங்க எல்லாருமே வந்து இந்த செப்பு திருமேனிகளோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய காலத்துல. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் நடராஜ சிலை வந்து உலக புகழ் பெற்றது. இந்த இருக்கு இல்லையா? ஸோ இந்த நடராஜ சிலை வந்து இப்போ வரைக்குமே உலக புகழ் பெற்று வாய்ந்ததாக இருக்கு.
அடுத்து விஜயநகர நாயக்கர்கள் காலத்துல எப்படி வந்து சிற்பக்கலை வளர்ந்துருக்கு அப்படின்னா, இவங்க இரும்புல வார்த்து செய்யக்கூடிய சிற்பங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா இருக்குமா, வயிறு வட்டமாக இருக்கும். அப்புறம் வந்து சிற்பங்கள்ல அணிகலன்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே விஜயநகர நாயக்கர் காலத்துடைய சிற்பங்களின் சிறப்பு. அடுத்து வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம், இந்த மாதிரியான சிற்பங்களையுமே இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்கள் எல்லாத்துலேயுமே காணப்படுது. அடுத்து பெயிண்டிங், ஓவியக்கலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓவியம்ங்கிற சொல் வந்து எதுலேருந்து தோன்றிருக்குன்னா, ஒவ்வு அப்படிங்கிற வினை சொல்லிலிருந்து தோன்றியது. ஸோ கேட்கலாம், இது எதுலேருந்து தோன்றுச்சுன்னா ஒவ்வுங்கிற வினை சொல்லிலிருந்து தோன்றியது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வு அப்படின்னா ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்றை போல இருத்தல் அப்படிங்கிறதான் ஒவ்வுங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அதில் இருந்து தான் என்ன சொற்கள் வந்திருக்கு? ஓவு, ஒவ்வு, இந்த சொற்களில் இருந்து தான் ஓவியம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறம் வண்ணம் தீட்டுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. பச்சிலை சாறு, செம்மண், விலங்குகளோட கொழுப்பு, இதெல்லாம் வச்சுதான் அந்த ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. ஓவியத்தை வட்டிகை செய்தி, சித்திர செய்தி என்றும் இலக்கியங்கள் பதிவு செய்து. ஓவியத்தை என்னென்ன பதிவு செய்கிறாங்கன்னா, வட்டிகை செய்தி, சித்திர செய்தி அண்ட் சுவர் ஓவியங்கள் தான் அதிக அளவில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படிங்கிற பழமொழியெல்லாம் வந்திருக்கு. சுவரை வைத்தல்லவா சித்திரம் வரைய வேண்டும்ங்கிற பழமொழியெல்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வளைந்த கோடு, கோணக்கோடு, நேர்கோடு வச்சு ஓவியங்களில் வரைஞ்சிருக்காங்க. இப்படி கோட்டோவியங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா புனையா ஓவியம். ஸோ கோட்டோவியங்களுக்கு இன்னொரு பேர் வந்து புனையா ஓவியம்னு சொல்கிறாங்க. இதை வரி வடிவ ஓவியம்னு அழைக்கிறாங்க. இந்த வரி வடிவ ஓவியம் எப்படின்னா, மடலேறுதலின் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் தான் வரி வடிவ ஓவியம். இந்த வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி எந்த நூல்ல கிடைச்சிருக்குன்னா, நெடுநல் வாடையில கிடைச்சிருக்கு. அதாவது புனையா ஓவியத்திலே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி வரையக்கூடிய ஓவியத்துக்கு பேரு முழு ஓவியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஓவியம் வரைகிறாங்க இல்லையா, அந்த வரையக்கூடியவங்களுக்கு பேர் வந்து ஓவியன்னு சொல்றான். கண்ணுள் விளைஞர், இது எக்ஸாம்ல கேட்டாங்க. கண்ணுள் விளைஞர் என்று அழைக்கப்படுவது வந்து ஓவியர். அப்புறம் கைவினைஞர், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன்கிற பேர் எல்லாமே வந்து ஓவியம் வரைவோரை குறிப்பிடுவது. காவிரி பூம்பட்டினம், அரிக்கைமேடு, காஞ்சிபுரம், செங்கம் இந்த பகுதியில் நடந்த அகழாய்வுல காசு, ஓடெல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா, இதன் மூலமா புடைப்பு ஓவியங்கள் வந்து இந்த காலத்துல இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழாய்வுல நடத்தின அகழாய்வுல வந்து கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஓவியக்கலையை தான் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் வந்து பிரதிமை என அழைக்கப்படுகின்றன. பிரதிமை என்று அழைக்கப்படுவது. தெய்வ வடிவங்களை காட்டும் ஓவியங்கள் வந்து படிமை என அழைக்கப்படுகிறது. ஸோ மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியம் வந்து பிரதிமை, தெய்வ வடிவங்கள் வந்து படிமை. வெண்மையான சுதை பூசப்பட்ட சுவர்களில் சிவப்பு அல்லது கருப்பு வண்ணத்தால் கோட்டோவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நிறைய கலர்ஸ்லாம் பூசிருக்காங்கிறத தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்றே பொருள் கொள்வாங்க. நிறைய அரண்மனை கோயில்களில் எல்லாத்துலயுமே வந்து ஓவிய மாடம், அதாவது ஓவியம் தீட்டுவதற்குனே ஒரு சில இடங்களை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனோட அரண்மனையில சித்திர மண்டபம் அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிறத நெடுநல் வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாறை ஓவியங்கள். ஸோ இந்த பாறை ஓவியங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மகேந்திரவர்ம பல்லவ மன்னன் இவனுடைய குகை கோவில்கள்ல நிறைய இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஓவியக்கலையை பயின்றதுனால மகேந்திரவர்மனை வந்து சித்திரகார புலி அப்படின்னு சொல்ற பட்டப்பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மகேந்திரவர்மனுக்கு தான் சித்திரகார புலி அப்படிங்கிற பேர் இருக்கு.
அடுத்து மல்லப்பாடியில சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியங்கள் வந்து ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது சித்தன்னவாசலோட குகை ஓவியங்கள். இது புதுக்கோட்டை மாவட்டத்துல சித்தன்னவாசல்ல உள்ள குகை ஓவியங்கள் வந்து புகழ்பெற்றவை. இங்க வந்து நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணர் காலத்து ஓவியங்கள் இவை எல்லாமே. இது என்னன்னா இந்த ஓவியங்கள் எல்லாமே மூலிகையாலான வண்ணங்களை கொண்டது. ஓகேவா. சித்தன்னவாசலின் 7 அடி பட்டம் பகுதியின் மேற்கூரை பகுதியில் ஓவியங்கள் காணப்படுகிறது. ஸோ எங்க காணப்படுனா 7 அடி பட்டம்ங்கிற மேற்கூரையில. அடுத்து சுவர் ஓவியங்கள். உதயனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் கோப்பெருந்தேவியின் பள்ளியறை சுவர் ஓவியங்கள் பற்றியும் இலக்கியங்கள்ல காணலாம். பாண்டியன் நன்மாறன் தனது சித்திரமாடத்தில் இருந்த பொழுது உயிர் துறந்தமையால் பாண்டியன் சித்திரமாட துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இதை வந்து புறநானூற்றுல மாங்குடி மருதனார் குறிப்பிடுகிறாரு. அடுத்து நக்கீரர் என்ன சொல்றாருன்னா நெடுநல்வாடையில பாண்டியனின் சித்திரமாடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இது எல்லாமே அந்த ஓவியங்கள் வரையக்கூடிய இடங்கள். திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்துல வந்து எழுத்தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியச்சாலை இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பரிபாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எழுத்தொழில் அம்பலம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சித்திரக்கூடங்கள் அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தஞ்சாவூர் சுவர் ஓவியங்கள் இதெல்லாம். அடுத்து துகில் ஓவியம். துகில் ஓவியம் அப்படின்னா என்னன்னா படம் என்ற சொல் படாம் என்ற சொல்லில் இருந்து தோன்றியது. படாம்ங்கிற சொல்லில் இருந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. படாம் அப்படின்னா என்னன்னா துணின்னு அர்த்தமா. அதாவது துணிகள்ல ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் துகிலோவியம் என்று அழைக்கப்படுது. சித்திரப்படாம் சித்திரத்திரை அப்படின்லாம் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சித்திரம் எழுதும் கோளுக்கு அதாவது அந்த பெயிண்ட் பிரஷ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து துகிலிகைன்னு பேர் சொல்லியிருக்காங்க. அந்த சித்திரம் வரைய உதவும் அந்த எழுதுகோளுக்கு வந்து துகிலிகை. மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் வந்து காவிரி பூம்பட்டினத்து உவனம் என்னும் சோலையின் காட்சி வந்து சித்திரப்படாம் போன்று அழகுடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பொழுது துணியில் எழுதிய தாமரை குளத்தின் காட்சியை போல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க துணியில படம் வரைந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா ஓவியம் வரையப்பட்ட துணிக்கு பேரு வந்து ஓவிய எழினி அப்படின்னு சொல்றாரு. ஓவிய எழினி. ஓவியம் வரையப்பட்ட பலகை அந்த பலகைக்கு பேர் வந்து வட்டிகை பலகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. துணிக்கு பேரு ஓவிய எழினி, பலகைக்கு பேரு வட்டிகை பலகை, அப்புறம் வந்து சித்திரம் எழுதும் கோளுக்கு பேரு வந்து துகிலிகை. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தஞ்சாவூர் ஓவியம். இப்போ வரைக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் யாருடைய காலத்தில் தோன்றுச்சுன்னா சோழர்கள் காலத்தில் தோன்றியிருக்கு. மராட்டிய மன்னன் சரபோஜின் காலத்திலே தஞ்சாவூர்ல இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள்ங்கிறது வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இசைக்கலைக்கு போகலாம். இசை அப்படின்னா என்னன்னா இயற்றப்பட்ட செய்யுளை உரையை ஓசையோடு இசைக்கிறதுனால இதுக்கு பேரு இசை அப்படின்னு சொல்றாங்க. இசை அப்படிங்கிற சொல் வந்து ஒரு காரண பெயர், ஒரு காரணமாக தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா. இவ்விசைக்கு அடிப்படையானவை வந்து ஓசை. ஏழிசையேல் நரம்பின் ஓசையை என்ற திருப்பதிக தொடர் மூலம் இசை வந்து 7 என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இசை 7 ஸ்வரங்கள் கொண்டதுன்னு நமக்கு தெரியல. ஏழிசையேல் நரம்பின் ஓசை இது எந்த தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதிகத்துல வரக்கூடிய தொடர். அந்த 7 இசைகள் என்னன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம். இந்த 7 தான் அந்த 7 இசைகள். இந்த 7 இசைகள்ல தாரம் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்திருக்கு. ஸோ இந்த 7ல எது வந்து இசை வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்துச்சுன்னா தாரம்.
மிடற்றினால் குரலும் நாவினால் துத்தமும் அன்னத்தால் கைக்கிளையும் சிரத்தால் விளையும் நெற்றியால் இழியும் நெஞ்சால் விளரியும் மூக்கால் தாரமும் தோன்றுவதாக. அதாவது இந்த 7 இசையும் எங்கெங்க இருந்து தோன்றுது? மிடற்றினால குரல் தோன்றுது, நம்மளுடைய நாவினால துத்தம் தோன்றுது, அன்னத்தால கைக்கிளை, சிரம்னா தலையால உழை அப்படிங்கிற இசை தோன்றுது, நெற்றியால இலி, நெஞ்சால விளரி, மூக்கால தாரம். ஸோ ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இந்த இசை தோன்றுது அப்படின்னு சொல்லி இலக்கண நூல் கூறுகிறது. உயர்ந்து செல்லும் இசை நிரலை, அதாவது ஹை பிச்சில் பாடுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆரோசைன்னு சொல்றாங்க. தாழ்ந்து செல்லும் இசை நிரலை அமரோசைன்னு சொல்றாங்க. இது சொன்னவர் சேக்கிலார். அண்ட் இப்ப இது மாறி இருக்கு. அதாவது ஆரோசைனா ஆரோகணம்னு மாறி இருக்கு, அமரோசைனா அவரோகணம்னு இப்ப இந்த காலத்துல மாத்திருக்காங்க. அடுத்து இசை கருவிகள். ஸோ இசையை இசைக்கிறதுக்குன்னு சொல்லி கருவிகள் வேணும். தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்சக கருவி. ஸோ இந்த மாதிரி இசைக்கருவியை வகைப்படுத்தியிருக்காங்க. பண்டைய நாளில் வாழ்ந்த இசைக்கலைஞர்கள் குழலையும் யாழையும் கொண்டே 7 இசை திறன்களை இசைத்திருக்கிறாங்க. அதனாலதான் குழலினிது யாழினிது என்ப அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இசை கலைஞர்கள் துளை கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதுல ரொம்பவே தொன்மையானது குழல், புல்லாங்குழல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழல் தான் துளைக்கருவிகள்லேயே பழமையானது. அதுக்கப்புறம் அந்த புல் வகையிலான மூங்கிலில் செய்யப்பட்டதால இதுக்கு பேரு புல்லாங்குழல். வேங்குழல் என்றும் புல்லாங்குழல் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து மூங்கிலும் சந்தனம், கருங்காலி, செங்காலி ஆகிய மரங்களிலும் வெண்கலத்திலும் செய்யப்பட்டது. இந்த வேங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாக விளங்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதன்மை இசைக்கருவியாக, முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியாக இருப்பது வேங்குழல். அடுத்து நரம்பு கருவி. நரம்பு கருவிங்கிறது இசை தரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்டதான் நரம்பு கருவி. அதுல ஒண்ணுதான் வில் யாழ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த நரம்பு கருவி. ஆநிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்லால் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் அப்படின்னு சொல்லி பெரும்பானாற்று படையில குறிப்பிடுறாங்க. இந்த வில்யாழை அடிப்படையா வச்சுதான் பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் இது எல்லாமே வந்திருக்கு. தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவிகளில் ஒன்றுதான் பறை. ஓகேவா, இது தோல் இசை கருவியோட தாயாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தோல் கருவிகள் நிறைய இருக்குன்னு சொல்லி அடியாருக்கு நல்லார் கூறுகிறார். 30 இருக்கான். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாளிகைப்பறை என தோல் கருவிகள் 30 உள்ளதாக. இதே மாதிரி 30 தோல் கருவிகள் இருக்குன்னு அடியாருக்கு நல்லார் குறிப்பிடுகிறார். இதுல அதிகமா பயன்படுத்தக்கூடிய தோல் கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா மத்தளம் தான். இப்போ வரைக்கும் அந்த மத்தளம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இசைக்கும் போது மத்தளம் தான் முதற்கருவியா வச்சு இசைப்பாங்களாம். இடையிடையே வாசிக்க சலிகை அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்திருக்காங்க. அதனால இதுக்கு பேரு இடைக்கருவி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இசை நூல்கள். இசை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இறையனார் களவியல் உரை மூலமா முதுநாரை, முதுக்குறுகு ஆகிய நூல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இசை நுணுக்கம் என்னும் நூல் சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டுள்ளது. இசை நுணுக்கம்ங்கிற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சயந்தன். யாப்பெருங்கலக்காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கன் இசைநூல் என்ற நூலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அப்புறம் அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு என்னும் நூலும் கிடைச்சிருக்கு. இதுவும் இசை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நூலை உரையோடு வெளியிட்டவர் சுந்தரேசரனார். அடுத்து இசை தூண்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு இந்த இடங்களில் எல்லாம் இசை தூண்கள் காணப்படுகிறது.
அடுத்து இந்த இசையை இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் பற்றி பார்ப்போம். பாணர், பாடினி ஆகியோர் வாய்ப்பாட்டிலும் இசைக்கருவிகளை இசைப்பதிலும் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. யாரு? பாணர், பாடினி. பாணர் என்பவர் ஆண் இசைக்கலைஞர். அதே இது பாடினி என்பவர் பெண் இசைக்கலைஞரா. இது ரொம்ப முக்கியம். இந்த நரம்பு கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே குறிப்பிடுகிறது சிலப்பதிகார இந்திர விழாவெடுத்த காதையில சொல்லியிருக்காங்க. இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி யாழை இசைக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த யாழ்ப்பாணர் பற்றிய செய்தி சிறுபானாற்றுப்படையிலும் பெரும்பானாற்றுப்படையிலையும் வந்திருக்கு. மண்டை எனப்படும் ஓட்டினை கையில் ஏந்தி பாடியவர்கள் மண்டைப்பாணர்களாம். யாழ் வைத்து பாடியவர்கள் யாழ்ப்பாணர், மண்டை ஓட்டை வைத்து பாடக்கூடியவர்கள் மண்டைப்பாணர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சங்க காலத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நிலத்திற்குமே ஒவ்வொரு இசை பெயர் வச்சிருக்காங்க. குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பண், முல்லைக்கு சாதாரி அப்படின்னு சொல்றாங்க, பாலைக்கு பஞ்சுரப்பன், நெய்தல் நிலத்துக்கு செவ்வழிப்பன், மருத நிலத்திற்கு மருதப்பன். இந்த மாதிரி 5 வகை நிலங்களுக்கும் 5 பெயர்கள் சூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்ணும் எப்ப பாடுவாங்க. இப்ப போர்ல புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பாடுவது காஞ்சி பெண். இதை புறநானூறுல சொல்றாங்க. அதே மாதிரி யாழ் என்னும் இசைக்கருவியால் கலைஞர்கள் மருத பண்ணை பாடிய பொழுது விடிந்ததாக, அவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போதே விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில சொல்றாங்க. அடுத்து ஆகுழி முழவுங்கிற கருவியை கொண்டு செவ்வழி பண்ணை மாலை நேரத்தில் இசைப்பாங்களாம். ஸோ ஒவ்வொரு பண்ணும் எந்தெந்த டைம்ல இசைக்கப்படுது, எந்ததுக்காக இசைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செவ்வழி பண்ணை கேட்டு தலைவனை பிரிந்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்டாள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டின் ஓசை போல் இருப்பது காமரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வண்டின் ஓசை மாதிரி இருக்கக்கூடிய சவுண்டு காமரம். இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு முதல் நடை, வாரம், கூடை, திரள் அப்படின்னு சொல்லி இசையை வகைப்படுத்தியிருக்காங்க. முதல் நடை அப்படின்னா என்னன்னா மந்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவது. அதாவது வேகமா போறது, விரைந்து செல்லக்கூடியது திரள் என்று அழைக்கப்படுது. இந்த முதல் நடைக்கும் திரளுக்கும் இடைப்பட்ட அந்த இசை நடை வாரம் என்று அழைக்கப்படுது. சொற்செறிவும் இசைச்செறிவும் உடையது கூடை. மாணிக்க வாசகர் என்ன சொல்றான்னா தேவாரங்களை பண் சுமந்த பாடல் அப்படின்னு கூறுகிறார். ஸோ தேவாரங்களை பண் சுமந்த பாடல் என்று கூறியவர் மாணிக்க வாசகர். அடுத்து பாத்தீங்கன்னா தம்மானை அறியாத என்னும் பதிகத்தை பாடினார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரர். அடுத்து ஃபைனலா பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன். இவர் இசை, நாடகம், ஓவியம் இந்த கலைகளில் எல்லாத்தையுமே வல்லவராக இருந்திருக்காரு. குடுமியான் மலை கல்வெட்டின் முடிவில் 8ற்கும் 7ற்கும் இவை எறிய என்ற தொடர் இருக்குமா. இந்த தொடர் எதை குறிக்குதுன்னா சங்கீரணம் என்னும் இசையை பற்றி குறிப்பது. தேவாரங்களில் காணப்படாத சாளரபாணி என்ற பண் திருவிசைப்பாவில் உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.